إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. நாமெல்லாம் அந்த ரஹ்மானிடமிருந்து வந்திருக்கின்றோம். அவனிடமே மேலும் கூடியவர்களாக இருக்கின்றோம். எவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனபதியை தயார் செய்து வைத்திருக்கின்றான். எவர்கள் தங்களுடைய மன இச்சைக்கு அடிமையாகி விட்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த நரக நெருப்பின் வேதனையை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் ஜும்மா தினத்தன்று நல்ல ஆடை அணிந்து அவர் அமைதியான முறையில் ஜும்மா உரையை கேட்டு பிறகு ஜும்மா தொழுகை தொழுது விட்டு செல்கிறாரோ அவர் ஒரு வார பாவங்கள், கடந்த வார ஒரு வார பாவங்கள் மன்னிக்கப்படுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பாவங்களை அழித்து நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல நேரத்தில் அமர்ந்திருக்கின்றோம். சொல்லப்படக்கூடிய செய்திகளை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் ஈமானை பலப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மழையினால் வரக்கூடிய இறை அருளும் இறை தண்டனையும் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் நாம் நீரில் இருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தண்ணீரில் இருந்துதான் ஒவ்வொரு உயிர்களும் படைக்கப்பட்டன என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வல்லாஹு ஹலகஹுல்ல தாபத்தின் மின் மாயின். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எல்லா உயிர் பிராணிகளையும் அல்லாஹ் நீரில் இருந்து படைத்தான். அப்போ அந்த நீர் இல்லாமல் எந்த உயிரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்றால் எந்த நீரை கொண்டு அல்லாஹ் நம்மை படைத்தானோ அந்த நீர் இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது. அந்த நீரை, அந்த தண்ணீரை அல்லாஹ் அவனுடைய கைவசம் வைத்திருக்கிறான். இந்த பூமியில் கிடையாது. உங்களுடைய உணவு வானத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானத்தில் இருந்து அந்த ரப்புல் ஆலமீன் மழை நீரை நமக்கு இறைக்க வைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த பூமியில் தானியங்கள் இல்லை, எந்த விதமான விவசாயமும் இல்லை என்கின்ற நிலைதான் ஏற்படும். அப்போ அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான் இந்த தண்ணீரை. சில சமயங்களில் அதை அருளாக அனுப்புகிறான், சில சமயங்களில் அதை வேதனையாக அனுப்புகிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலாக மக்களுக்காக அனுப்பப்பட்ட நபி. அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை பார்த்து கூறினார்கள். தன்னுடைய சமூகத்தை பார்த்து கூறுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு மழை வேண்டுமா? உங்களுக்கு நீராகாரம் வேண்டுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு அதைத்தான் கூறினார்கள். அனிக்புதுல்லாஹ வத்தகூஹு வஅதீஊன். அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள்,
அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருங்கள். எனக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். மேலும் அல்லாஹ்விடம் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள். 4 விஷயத்தை அந்த மக்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபியாக அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் கூறிய வார்த்தை 4 விஷயங்களை கூறுகிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். மேலும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். 4 விஷயங்களை வைக்கிறான். இந்த 4 விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால், இந்த 4 விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தால் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. வாக்குறுதி கொடுக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், தொடர்ச்சியான மழையை வானத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைப்பான். 4 விஷயங்கள். அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது. இந்த 4 விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தால் தொடர்ச்சியான மழையை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைப்பான். மழையை மட்டுமா இறக்கி வைப்பான், அந்த மழைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அருள் வளங்களை அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடிய அருள் வளங்களை கூறுகிறார்கள். என்னென்ன கிடைக்கும்? மழை உங்களுக்கு தொடர்ச்சியான மழை கிடைக்கும். இரண்டாவதாக உங்களுக்கு பொருட்செல்வங்களை கொடுப்பான். மூன்றாவதாக உங்களுக்கு புதல்வர்களை, பிள்ளை செல்வங்களை கொடுப்பான். நான்காவது உங்களுக்கு தோட்டங்களை ஏற்படுத்துவான். ஐந்தாவது உங்களுக்கு ஆறுகளை உண்டாக்குவான். உங்களுக்கு ஆறுகளை உண்டாக்குவான். மேலும் ஏழாவதாக உங்களுக்கு குறிப்பிட்ட தவணை வரை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினால், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கினால், மேலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் என்ன? தொடர்ச்சியான மழை, அதே போல குழந்தை செல்வங்கள், பொருட்செல்வங்கள், தோட்டங்கள், ஆறுகள், இன்னும் வளமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இது உங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்கிறார்கள். எத்தனை வருடம்? 950 வருடங்களாக இந்த பிரச்சார பணியை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்கள் மீது இறங்க வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்கள் மீது இறங்க வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால், தாவாவுடைய பணியை நீங்கள் செய்யவில்லை என்றால், அல்லாஹ் உங்கள் மீது தண்டனை இறக்கி வைப்பான். நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மழையோ அல்லது இடியோ அல்லது பெரும் காற்றோ நம்மை சூழ்ந்து அழித்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய பணி தாவாவுடைய பணி, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணி. அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு 950 வருடங்களாக அதை மட்டும்தான் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். வேறு எந்த ஒரு வேலையும் அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் அப்படித்தான் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு அவசியமானது இந்த தாவாவுடைய பணி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் மழையை பற்றி கூறும்போது அவர்கள் நிராசை அடையும் போது, மழை இல்லையே என்று அவர்கள் நிராசை அடையும் போது நாம் மழையை இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிமுறையில் நாம் வாழ வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹுதைபியா என்கிற இடத்தில் சுபுஹ் தொழுகை நடத்துகிறார்கள். சுபுஹ் தொழுகை தொழுது முடித்த பிறகு தன்னுடைய தோழர்களை பார்த்து கூறுகிறார்கள், அல்லாஹ் இன்று என்னிடம் என்ன பேசினான் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் என்னிடம் என்ன பேசினான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள்.
அப்போது அந்த தோழர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிந்தவர்கள், எங்களுக்கு தெரியாது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் இன்று என்னிடம் கூறினான், உங்களில் அல்லாஹ்வை மறுத்தவர்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் என்னிடம் கூறினான். யாரை பார்த்து சொல்றாங்க? அந்த நம்பிக்கை கொண்ட மூமின்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் அல்லாஹ்வை மறுத்தவர்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவரும் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எதனால் அப்படி கூறினார்கள்? காரணத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், எவர் ஒருவர் இந்த நட்சத்திரத்தை கொண்டு மழை வந்தது என்று கூறினாரோ அவர் என்னை மறுத்து விட்டார். எவர் அல்லாஹ்வுடைய அருளாலும் அவருடைய கிருபையாலும் மழை இறங்கியது என்று சொன்னாரோ அவர் என்னை நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவு இணை வைத்தல் என்பது வந்துவிட்டால் அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள். மழை இந்த நட்சத்திரத்தை கொண்டுதான் வந்தது என்று எவர் கூறினாரோ அவர் அல்லாஹ்வை மறுத்தவராக ஆகிவிட்டார். அல்லாஹ்வுடைய அருளாலும் அவருடைய அளப்பெரும் கிருபையாலும் இந்த மழை வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார். நாம் இறை மறுப்பாளராக இருக்கிறோமா அல்லது இறைவனை நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறோமா என்பதை நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையாக இந்த மழை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் பல இடங்கள்ல இதை மாறி மாறி சொல்லி காட்டுகிறான், வேறு வேறு விதமாக சொல்லி காட்டுகிறான். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்ணீரை, வானத்தில் இருந்து இறக்கி வைக்கக்கூடிய தண்ணீரை நான் உப்பு நீராக மாற்றிவிட்டால் உங்களுக்கு அந்த தண்ணீரை கொண்டு வருவது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். வானத்தில் இருந்து இறக்கி வைக்கக்கூடிய அந்த மழை நீரை பூமி உறிஞ்சிக் கொண்டால் திரும்ப உங்களுக்கு அந்த மழை நீரை கொண்டு வருவது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ இந்த மழை நீர் என்பது ஒவ்வொரு உயிர் வாழ்வதற்கும் அது ஆதாரமாக இருக்கிறது. அது செடி கொடியாக இருந்தாலும் சரி, புற்பூண்டுகளாக இருந்தாலும் சரி, ஊர்ந்து திரியக்கூடியன, பறந்து திரியக்கூடியன, நடந்து திரியக்கூடியன, மனிதர்கள், ஜின்கள் யாராக இருந்தாலும் சரி, அத்துணை படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் இந்த தண்ணீரை கொண்டு உயிர் வாழ வைக்கிறான். அடிப்படை ஆதாரமானதாக இந்த மழை நீர் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மேலும் மேகத்தை பற்றியும் காற்றை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லி காட்டுகிறான், வஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ புஸ்ரம் பைன யதை ரஹ்மத்திஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது இந்த காற்றை பற்றியும் இந்த மேகத்தை பற்றியும் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவன்தான் தனது அருளுக்கு முன்பாக காற்றுகளை அனுப்பி வைக்கிறான், காற்றுகளை நற்செய்தியாக அனுப்பி வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமான காற்று ஏற்பட்டால் பயந்து நடுங்குவார்கள், பலமான காற்று வந்தால் பயப்படுவார்கள். எப்படிப்பட்ட இந்த காற்று நம்மை அழித்து விடுமோ என்று வீட்டில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து வருவார்கள். பிறகு அந்த காற்று தென்றலாக மாறும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 6 சமூகத்தை அல்லாஹ் வெப்ப காற்றால், ஒரு மலட்டு காற்றால் அழித்தான். அல்லாஹ் இந்த தென்றல் காற்றின் மூலமாக எனக்கு உதவி செய்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக சொல்லுவார்கள். அப்போ நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த காற்றை அனுப்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது தென்றல் காற்றாக இருக்கிறதா, மழையை தரக்கூடிய நற்செய்தி மிக்க அந்த காற்றாக இருக்கிறதா, அல்லது அந்த 6 சமூகத்தை அழித்த அந்த மலட்டு காற்றாக இருக்கிறதா? அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். மழை உருவாகும் போது கூட அது நமக்கு அருளாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஸையிபன் நாஃபியா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ள மழையாக ஆக்கி வைப்பாயாக, பயன் தரக்கூடிய மழையாக எங்களுக்கு ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் அல்லாஹ்விடம் அருளை வேண்ட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது தண்டனையாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வரம்பு மீறும் போது, அநியாய அக்கிரமங்கள் வரம்பு மீறி நடக்கும் போது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் போது, தென்றல் காற்றாக வரக்கூடிய காற்றுகள் மலட்டு காற்றாக மாற்றப்படுகிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து வரக்கூடிய இடியோசை பல பேர்களை அழித்து
நாசமாக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. சமூக கூட்டம் ஒரு பேரிடி முழிக்கத்தால் தான் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அல்லாஹ்வுடைய அருளால் வரக்கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடியை பற்றி சொல்லும் போது சொல்லி காட்டுகிறான். மேலும் இடி அவன் புகழை புகழ்ந்து துதித்துக் கொண்டு வருகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவனுடைய புகழை துதித்துக் கொண்டு வருகிறது. மலக்குகளும் அவனை அங்கேயவாறு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வை இடியும் புகழ்ந்து கொண்டிருக்கிறது, மலக்குமார்களும் பயந்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் மழை வரும்போது அச்சத்துடனும் ஆசையோடும் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தவர்களாக இருக்க வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஏதாவது வேலையாக வெளியே கிளம்புவாங்க. மழை பெய்யறத பார்த்த உடனே தனியா முடிச்ச மழை என் போற வேலையெல்லாம் கெடுத்துருச்சு, இந்த நேரத்திலேயே மழை வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மழையை திட்டுபவர்களும் உண்டு. அந்த மழை இல்லை என்றால் நீயும் வாழ முடியாது, நானும் வாழ முடியாது. அந்த மழை நீர் தான் நாம் உயிர் வாழ்வதற்கு உண்டான ஆதாரமாக இருக்கிறது. அதை நாம் வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதை எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்போதும் மழையை கொண்டு நம்மை பலப்படுத்துவான், நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவான். அப்படி இல்லை என்றால் நஷ்டம்தான் வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு ஜும்மா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய பூமி வறண்டு இருக்கிறது, விவசாயம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கரம் ஏந்தி பிரார்த்தனை செய்தார்கள். ஜும்மா முடிந்து வெளியே வரும்போது மழை துவங்க ஆரம்பித்தது. மறுவார ஜும்மா நாள் அன்றும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே கிராமவாசி மறுவாரம் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய வீடுகள் எல்லாம் பொருட்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்றன, எங்களுக்கு மழை போதும் என்று துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கையேந்துகிறார்கள், இறைவா, எங்களுக்கு போதுமான மழையை தந்த பிறகு இந்த மழையை இன்னும் யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அந்த புறமாக திருப்பி வைப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள். ஜும்மா முடிந்து வெளியே வரும்போது மழை இல்லாத நிலை ஏற்படுகிறது. அப்போ இந்த மழையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய துஆவுக்கு பிரதிபலனாக ஆக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் தேவைப்பட்டு கேட்டால் உடனே கொடுக்கக்கூடியதாக, அருளாக வாரி வழங்கக்கூடியதாக, போதும் என்று சொன்னால் நிறுத்திக் கொள்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். இதில் எல்லா மக்களும் கேட்டால் மட்டும் பத்தாது, ஒரு தனிநபர் கேட்டாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கும் பதிலளிக்கிறார். நீங்கள் நல்லெண்ணம் செய்தால், நன்மையான காரியங்களை விரைந்து செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்காகவும் மழையை இறக்கி வைப்பான். பனி இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒரு மனிதர் விவசாயியாக இருக்கிறார். இன்னொரு மனிதர் பாதையில் நடந்து செல்கிறார். மேக கூட்டத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இன்னாருடைய தோட்டத்துக்கு இந்த மழை நீர் சென்று கொண்டிருக்கிறது என்று மேகத்தின் ஊடே ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த மேகம் நகர்ந்து செல்லக்கூடிய திசையை பார்க்கிறார். எந்த விவசாயினுடைய தோட்டம் அங்கு எதிர்பார்ப்போடு மழைக்காக காத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த விவசாய தோட்டத்துக்கு அந்த மேகம் போய் சூழ்ந்து கொள்கிறது. அங்குள்ள விவசாயி வரப்புகளை வெட்டி வைத்து தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த விவசாயினுடைய தோட்டத்தில் மழை பெய்கிறது. முழுக்க முழுக்க அவருக்கு தேவையான தண்ணீர்கள் கிடைக்கின்றன. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மேகத்தின் கூட்டத்தில் கேட்ட அந்த சத்தத்தை கேட்ட மனிதர் அங்கு வந்து அந்த தோப்புவாசியை கேட்கிறார், நீ என்ன நன்மை செய்கிறாய்? உனக்காகவே இந்த மழை இறக்கி வைப்பதாக வானத்திலிருந்து நான் கேட்டேனே, நீ என்ன நன்மையான காரியம் செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த விவசாயி கூறுகிறார், நான் என்னுடைய விவசாய நிலத்தில் விவசாய அறுவடை செய்யும் போது ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன், ஒரு பங்கை எனக்கென எடுத்துக் கொள்வேன், ஒன்றை மீண்டும் விவசாயத்துக்கே விட்டு விடுவேன், நிலத்திலே வைத்து விடுவேன். நீ செய்த இந்த தர்மத்தின் காரணமாக அல்லாஹ் உன்னை நேசித்தான், உனக்கு மட்டும் எப்போதும் மழை நீர் கிடைக்கும்படியாக ஆக்கி வைத்தான் என்று அந்த நபர் கூறுகிறார்.
அப்போ அல்லாஹ்வுக்காக நீங்கள் நன்மையான காரியத்தை விரைந்து செய்வீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக வானத்தில் இருந்து அல்லாஹ் இப்படிப்பட்ட அருளை இறக்கி வைப்பார். அது மட்டுமல்ல, ஒரு எறும்பினுடைய பிரார்த்தனையை கூட அல்லாஹ் ஏற்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை மழைக்காக பிரார்த்தனை செய்வதற்காக தன்னுடைய ராணுவத்தை அழைத்துக் கொண்டு, தன்னுடைய படை பட்டாளங்களை அழைத்துக் கொண்டு ஒரு பரந்த ஒரு நிலத்தில் வந்து நின்று கொண்டு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பாக தனக்கு முன்னால் ஒரு எறும்பு பிரார்த்தனை செய்வதை பார்க்கிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த எறும்பு தன்னுடைய 2 முன்னங்கால்களை வானத்தை நோக்கி தூக்கி வைத்துக் கொண்டு, இறைவா எங்களுக்கு நீரை இறக்கிவை என்று பிரார்த்தனை செய்கிறது. அந்த பிரார்த்தனையின் காரணமாக அல்லாஹ் அந்த இடத்தில் மேகத்தை சூழ வைக்கிறார். மேகம் சூழ்ந்து கொள்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படைகளை பார்த்து கூறுகிறார்கள், உங்களுக்காக ஒரு எறும்பு பிரார்த்தனை செய்தது, அந்த எறும்புடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று கூறிவிட்டு வாருங்கள் செல்லலாம் என்று திரும்பி தன்னுடைய கோட்டைக்கு செல்கிறார்கள். மழையில் நனைந்தவாறு ஒரு எறும்பு பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் ஏற்கிறான். அப்போ மூமின்களாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, எப்போதும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய மக்களாக நாம் நின்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செழிப்பான வளமான வாழ்க்கையை தருவான். மழை நீர் மூலமாக அதன் அருளாக நமக்கு இறக்கி வைப்பான். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு இறக்கி வைக்கிறான். ஏனென்றால் இந்த மழை நீரை கொண்டுதான் நமக்கு தேவையான உணவு அத்தனையும் கிடைக்கிறது என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். அருளுல் மைதது அஹ்யைனாஹா வ ஹரஜ்னா மின்ஹா ஹப்பன் வ மின்ஹு யாகுலூன். இறந்து கிடக்கக்கூடிய பூமி இந்த மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறந்து போன, வறண்டு போன ஒரு பூமி இந்த மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றன. அது இறந்து வறண்டு போய் கிடக்கும் போது நாம் அதன் மீது மழையை அனுப்புகிறோம். அதன் மூலமாக அந்த நிலத்தை உயிர்ப்பிக்க செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறந்து போன அந்த உயிருக்கு, அந்த இறந்து போன அந்த பூமிக்கு மழை நீர் மூலமாக நாம் உயிரூட்டுகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறான், அதில் தானியத்தை முளைப்பிக்க செய்கிறோம், அதிலிருந்துதான் இவர்கள் உண்ணுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிலிருந்துதான் இவர்கள் உண்ணுகிறார்கள். எவ்வளவு தெளிவாக சிறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல நமக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு திருப்பப்படுகிறோம் நாம்? அவர்கள் சிலைகளை வணங்கினால் நாம் சமாதிகளை வணங்குகிறோம். அவர்கள் எதையாவது கொண்டு ஆராதனை செய்தால் நாமும் ஊதுவத்தியை கொண்டு ஆராதனை செய்கிறோம். அந்த கபுல்ஸ்தான் மீது சஜ்தா செய்கிறோம். தாயத்து தகடுகளை கட்டிக் கொடுக்கிறோம் நம்முடைய பாதுகாப்புகளுக்காக. இதே நிலையில் நாம் மௌத்தாகிவிட்டால் நரகம் அந்த காபிர்களோடு தூக்கி போட்டு எரிக்கப்படும். அந்த நிலைதான் நமக்கு வரும். அப்ப அல்லாஹ் நமக்கு தன்னுடைய தெளிவான வேதத்தின் மூலமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது மட்டுமல்லாமல், நீங்கள் எப்படி உண்ணுகிறீர்கள், எப்படி பருகிறீர்கள், உங்களுக்கு உணவு எங்கிருந்து கிடைக்கிறது, எதன் மூலமாக கிடைக்கிறது என்று உங்களுக்கு வகுப்பு நடத்துகிறான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் சொல்லி காட்டுகிறான், வஜஅல்னா ஃபீஹா ஜன்னாத்தின் மின் நஹலின் வ அஹ்னாபின் வ ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து பேசுகிறான். நாம் அதில் பேரித்த தோட்டங்களையும் பேரித்த மரங்களையும் திராட்சை கொடிகளையும் நாம் ஏற்படுத்துகிறோம். இன்னும் அதில் நீரூற்றுகளை பீரிட்டு ஓடச் செய்கிறோம். எதன் மீது? அந்த தோட்டங்களின் மீது. மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லியகுலு மின் ஸமரிஹி வமா அமிலத்துஹு ஐதீஹிம் அஃபலா யஷ்குரூன். அவர்கள் அந்த கனி வகைகளை உண்டு மகிழ்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அந்த மரங்களில் இருந்து கொடுக்கக்கூடிய கனி வகைகளை நீங்கள் உண்டு மகிழ்வதற்காக அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு உணவளிக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களுடைய கைகள் அதை உண்டாக்கவில்லை, அவர்களுடைய கைகள் அதை உண்டாக்கவில்லை, ஆகவே இவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களுடைய கைகளா நம்முடைய கைகளா உண்டாக்கிட்டத? நிச்சயமாக கிடையாது. நீங்க தானியங்களை, விதைகளை, கொட்டைகளை கொண்டு போய் போடுறீங்க,
விவசாய நிலத்துல போடுறீங்க, தோட்டங்கள்ல போடுறீங்க. அல்லாஹ் மழையை அனுப்புகிறான், அதிலிருந்து மரங்களாக உருவாகுகிறது, அதிலிருந்து காய்கள், கனிகள், பழங்கள் என்று வகை வகையான உணவுகளை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். உங்களுடைய கைகள் அதை உண்டாக்கவில்லை, நீங்க நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். அப்போ அல்லாஹ்வை நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு எப்படி உணவளித்துக் கொண்டிருக்கிறான், எப்படி வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான், எப்படிப்பட்ட நிலையில் நம்மை கண்ணியமான முறையில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் மறந்துவிடக் கூடாது. அப்போ நாம் சமாதி வழிபாடு செய்வதை விட்டுவிட வேண்டும். அதே போல ஷிர்கான மறைவான இணைவைகளை விட்டு கூட நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், அருகில் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்க்க வேண்டுமே, நான் நல்ல முறையில் தொழுகிறேன் என்று அவர் எண்ண வேண்டுமே என்ற எண்ணத்தோடு தொழுதால் அந்த தொழுகை இணை வைத்தலாக மாறுகிறது. நீங்கள் தர்மம் செய்யும் போது அவர் பார்க்கும்படியாக, பிறர் பார்க்கும்படியாக செய்துவிட்டு நான் இன்னாருக்கு இதை செய்தேன் என்று சொன்னால் அது மறைவான இணை வைத்தலாக மாறுகிறது. உங்களுடைய நன்மைகள் அழிந்து போகிறது உங்களையும் அறியாமல். அப்போ அந்த மாதிரியான இணை வைத்தலை விட்டு கூட நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் நம்மில் பலர் பகிரங்கமாகவே இணை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கேட்டோம்னா சொல்றாங்க, நாங்க என்ன அங்க போய் என்ன அவங்ககிட்ட போய் கேட்கிறோம், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய சொல்லி அந்த அவுலியாக்கள்கிட்ட போய் கையேந்தி நிக்கிறோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தப்பை நியாயப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் இவர்களை பார்த்து இவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எந்த ஆதாரம் இல்லாமல் இப்படி போய் சொல்லுகிறார்களே என்று பேசுகிறான். தூய்மையான அழைப்பு அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் உள்ளது. அல்லாஹ் என்னை அழையுங்கள் என்று பேசுகிறான் தன்னுடைய திருமறையில். என்னிடம் கேளுங்கள், நான் தான் கொடுப்பவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ்வை நம்பிவிட்டு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு இன்னொருவரையும் நாம் ஆதரவிக்க கூடாது. அது நிச்சயமாக நம்மை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு கூட்டத்தாரை அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடமாக சொன்னாங்களா இல்லையா மக்களுக்கு, உங்களுக்கு மழையை அனுப்புவான், உங்களுடைய தோட்டம் துறவங்களை செழிப்பாக்குவான், உங்களுக்கு ஆறுகளை ஒளித்தோட செய்வான், உங்களுக்கு வளமான வாழ்க்கையை தருவான், உங்களுக்கு பிள்ளை பேர்களை தருவான் என்று 950 வருடம் பேசினார்கள் மக்களுக்கு மத்தியில். ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் இப்போது வளமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நூஹே நாங்கள் அல்லாஹ்வை வணங்காவிட்டால் என்ன தண்டனை வரும் என்று நீர் எங்களை பார்த்து எச்சரிக்கை செய்கிறீரோ அந்த தண்டனையை நீர் கொண்டு வர செய்யும் பார்க்கலாம், அந்த தண்டனையை நீர் கொண்டு வர செய்யும் பார்க்கலாம் என்று சவால் விட்டாங்க. பாலைவனத்தில் கப்பல் செய்யும் போது ஏளனம் செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், அந்த நபியை கல்லால் அடித்தார்கள், துன்பம் கொடுத்தார்கள், கேலி செய்தார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். இப்படி எல்லாம் பேசிக் கொண்டு இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், என்னை நீங்கள் பழித்து பேசுகிறீர்கள், என்னை கேலி செய்கிறீர்கள், ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அப்போது நான் உங்களை பார்த்து பரிகாசம் செய்வேன் என்று கூறினார்கள். அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள், யா அல்லாஹ் இந்த காபிர்களில் ஒருவனை கூட விட்டு வைக்காதே, இவர்கள் பெற்றெடுத்தால் பாவிகளை தான் பெற்றெடுப்பார்கள், இவர்களை அழித்து விடு என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மழையை அருளாக அனுப்புவேன் என்று சொன்னாலோ அதே மழையை வேதனையாக அனுப்பினான். எப்படிப்பட்ட வெள்ளம் அது! உலகத்தில் நடந்த பெருவெள்ளம், அதை போன்ற ஒரு வெள்ளம் இதுவரை வந்ததில்லை, இனிமேல் வரப்போவதில்லை. கப்பலில் மூமின்களை ஏற்றிக் கொண்டார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். தன்னோடு நம்பிக்கை கொண்ட எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டார். உயிர் பிராணிகளில் ஒவ்வொரு ஜோடிகளை எடுத்துக்கொண்டார். அல்லாஹ் வானத்துக்கு கட்டளையிட்டான், வானமே உன்னுடைய நீரை இறக்கிவை என்று கட்டளையிட்டான். அவ்வளவுதான். பூமியே உனக்கு இருக்கக்கூடிய நீரை நீ வெளியே கொண்டு வா என்று கட்டளையிட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான் தன்னுடைய திருமறையில், மலைகளை போன்ற அலைகளுக்கு மத்தியிலே அந்த கப்பல் சென்றது என்று சொல்லி காட்டுகிறான். மலைகளை போன்ற அலைகளுக்கு மத்தியிலே அந்த கப்பல் சென்றது என்று சொல்லி காட்டுகிறான். பாலைவனத்தில் நின்ற கப்பல். அந்த நீர் எங்கிருந்து வந்தது? எப்படிப்பட்ட நீர் இது? மலையை மூடக்கூடிய அளவிற்கு, தூதி என்கிற உயர்ந்த மலையையும் மூடக்கூடிய அளவிற்கு நிரப்பமான தண்ணீரை அல்லாஹ் அங்கு கொண்டு வந்து விட்டான். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அந்த
சமுதாயம் அழிக்கப்பட்ட சமுதாயம் எப்படிப்பட்டதாக அழிக்கப்பட்டது என்றால், ஒவ்வொரு மனிதனும் செத்து பிணமாக மிதந்து கொண்டிருக்கிறான். அந்த பிணங்களுக்கு மத்தியிலே இந்த கப்பல் செல்லுகிறது. இறைவனை மறுத்தவர்கள், பாவ மன்னிப்பு தேட மறுத்தவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள மறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட மறுத்தவர்கள், பாவிகளுடைய முடிவு இதுதான் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டிவிட்டு, இதில் தண்டனை பெற்றவர்கள் நரகத்திலும் அவர்கள் பூசப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகத்திலும் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக உள்ளே தள்ளப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆகவே நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்பட வேண்டும். ஆது சமூகத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது பெருமையை சொல்லி காட்டுகிறான். ஆது சமூகம் அல்லாஹ்வை மறுத்தது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தது, அல்லாஹ்வுடைய தூதரை பொய்யாக்கியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்து வரக்கூடிய காற்றை அனுப்பினான். அந்த காற்று சாதாரணமான காற்று அல்ல, அது தென்றலாக வருடி செல்லக்கூடிய காற்று அல்ல. அந்த ஆது சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? ஒவ்வொருவனும் 60 அடி உயரத்துக்கு இருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் 60 அடி உயரத்துக்கு இருந்தாங்க. அவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளத்தில தான் இருந்தாங்க. இப்பதான் நம்ம 6 அடி வரைக்கும் வந்து நிற்கிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு மனிதனும் அவ்வளவு உயரத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாம் அப்படியே தூக்கி தலை வேறாக முண்டம் வேறாக தூக்கி எறியப்பட்டாங்க அந்த காட்டுல. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்றை காலை பொழுதில் நீர் இருந்திருந்தார் பார்த்திருந்தீர் நபியே, வெட்டி எறியப்பட்ட பேரித்த மரங்களை போல அவர்கள் சாய்ந்து கிடந்தார்கள். அன்று காலை நீர் இருந்திருந்தால் அவர்களை நீ பார்த்திருக்கலாம் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். தலை துண்டாக முண்டம் தனியாக தூக்கி எறியப்பட்டார்கள் ஒவ்வொருவரும். ஆவேசமாக பேசிய மக்கள், வானத்திலிருந்து ஒரு துண்டு எங்கள் மீது இறங்கட்டும் பார்க்கலாம் என்று சொன்னவர்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை இப்படித்தான் இருக்கும். மூமின்களுக்கு அல்லாஹ் தென்றல் காற்றை அனுப்புகிறான். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு அந்த காற்றையை தண்டனையாக மாற்றி அனுப்புகிறான். சமூது கூட்டம் அல்லாஹ்வை பொய்யாக்கியது, அல்லாஹ்வை வணங்க மறுத்தார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் நபியை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக அவர்களுக்கு மத்தியில் கொண்டு வரப்பட்ட ஒட்டகத்தை கொன்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடியை அல்லாஹ்வுடைய திக்ரோடு அனுப்பி வைக்கிறானோ, எந்த இடி அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டு வருகிறதோ, அதே பேரிடியை கொண்டு, அதே பெரும் சத்தத்தை கொண்டு அந்த சமூக சமுதாயம் அழிக்கப்பட்டது. சமூகத்துக்கு நாசம்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதுக்கு ஏற்பட்ட கேடு அந்த சமூகத்துக்கும் ஏற்பட்டது. அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் இழிவான தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹ்வால் கூறப்பட்டது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயப்பட வேண்டும். அல்லாஹ் மழையை கொண்டு அழிக்கிறான், இடியை கொண்டு அழிவை ஏற்படுத்துகிறான், கொட்டும் காற்றை கொண்டு அழிவை ஏற்படுத்துகிறான். இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு. மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தென்றல் காற்றை நற்செய்தியாக மழைக்கு முன்பாக அனுப்புவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இடியோசை அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு வருகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மழை மிகப்பெரிய அருளாக, அவருடைய கிருபையாக அவர்கள் மீது இறங்குகிறது. அதில் பெருமழை அவர்களுக்கு வராவிட்டாலும் சிறுமழை அவர்களுக்கு போதுமானது, அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுதான் மூமின்களுடைய நிலையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ நாம் கடந்த பல வருடங்களாக தண்ணீர் இல்லாம, மழை இல்லாம சங்கடப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல 3 மாசம் 4 மாசம் தொடர்ச்சியாக பெய்ய வேண்டிய மழையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 நாள்ல இறக்கி வைத்தானே, எப்படிப்பட்ட அருள் இது! அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அருளுக்கு உண்மையிலேயே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? பூமியில வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்க மட்டும்தான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேற யாராவது வணங்குவாங்களா?
வேற யாரும் வணங்க மாட்டாங்க. அல்லாவை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இந்த பூமியிலே அல்லாவை வணங்க மாட்டார்கள். அல்லாவை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் வணங்கணுமா வேண்டாமா, நன்றி செலுத்தணுமா வேண்டாமா? அப்படி நன்றி செலுத்தக்கூடிய கூட்டமாக நாம் இருப்போமானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையில் அருள் புரிந்தது போல மகத்தான அருளை நாளை மறுமையிலும் அல்லாஹ் இறக்கி வைப்பான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் எப்போதும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும். இந்த நிலையை அல்லாஹ் எப்போதும் நமக்கு தருவானாக. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி நல்லருளை இறையருளை எப்போதும் நம்மிடம் இறங்குவதற்கு அல்லாஹ் வழிகாட்டுவானாக. நமக்கு லேசானதை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அன்பான சகோதரர்களே, சூரியன் உதயமாகக்கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்த்து வருகின்ற தலைப்பு மழையினால் வரக்கூடிய இறை அருளும் இறை தண்டனையும் இந்த தலைப்பில் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறக்கூடிய அறிவுரை என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறினார்கள். என்னிடத்துல இந்த நபி இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது, இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார். அப்போ நாம் பிறந்ததுல இருந்து நாம் இறந்து போகக்கூடிய நாள் வரும் வரை அல்லாஹ்வை எப்பெல்லாம் திக்ர் செய்யணும், எப்படியெல்லாம் திக்ர் செய்யணும், எப்படியெல்லாம் வணங்கணும், எப்படிப்பட்ட பண்பாடு கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்கிற எல்லா விதமான அழகிய முன்மாதிரியும் இந்த நபியின் மூலமாக அல்லாஹ் காட்டினான். நாளை மறுமையில நாம் எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வையே சார்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னாங்க, உங்களுடைய செருப்பு வார் அறுந்து போய்விட்டாலும் அதற்கும் அல்லாஹ்விடம் முறையிடுங்கள், ஏனென்றால் அதுவும் உங்களுக்கு ஒரு சோதனை தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனை வேண்டுமானால் வரலாம். எதிரிகளால் நெருக்கடிகள் ஏற்படலாம், இன்னும் நயவஞ்சர்களால் தொல்லைகள் ஏற்படலாம், இன்னும் உங்களுடைய அமல்களை பாதிக்க செய்வதற்கு செய்தால் பல வகைகளில் முன்னும் பின்னும் வரலாம். எப்படிப்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட நெருக்கடிகள், எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருந்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே வழிபட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் தான் வெற்றியாளர்களாக இருப்போம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்களில் எவரையாவது நாம் குறை சொல்ல முடியுமா? எந்த நபித்தோழரையாவது நாம் குறை சொல்ல முடியுமா? எந்த ஒரு நபித்தோழராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்நாள்ல முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை செய்தாங்க. ஆனால் நம்மிடம் அப்படிப்பட்ட நிலைப்பாடு இல்லை. மாற்றார்களை பின்பற்றுகிறோம், அவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். கரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடாது என்றால் அதையே செய்கிறோம். யூதர்கள் முடிவெட்டியது போல நாம் முடிவெற்றோம், அவங்க டை அடிப்பது போல நம்ம டை அடித்துக் கொள்றோம். அவங்க என்னென்ன கலாச்சாரத்துக்கு உள்ள நுழைந்து கிடக்கிறாங்களோ அந்த கலாச்சாரத்தை எல்லாம் நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் நாம் முஸ்லிம் என்று சொல்லுகிறோம். இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ்வுடைய அருளுக்கு பதிலாக வேதனையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல நம்முடைய நடைமுறை இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இருந்து நாம் திரும்ப வேண்டும். நம்மிடம் அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லும் செயலுமான ஹதீசுகள் இருக்கின்றன. அதனை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் இந்த சமூகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்கள் நாவால் சத்தியத்தை சொல்லவில்லை என்றாலும் உங்களுடைய செயலால் நீங்கள் தாவா செய்யலாம். உங்களுடைய செயலால் தாவா செய்யலாம். உங்களுடைய செயல்கள் பிறரை ஈர்க்கும். அதன் மூலமாக பல மக்களை நீங்கள் இஸ்லாத்துக்குள் கொண்டு வரலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
அந்த கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு கூட நம்முடைய தாவா இல்லை. அவங்க அசத்தியத்துக்காக உழைக்கிறாங்க, நரகத்துக்கு ஆள் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு ஆட்கள் சேர்க்க வேண்டிய நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், சொரணை இல்லாதவர்களாக இருக்கிறோம். மார்க்கத்தை பற்றிய சிந்தனை இல்லை, அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் இல்லை, மறுமையை பற்றிய கவலையும் இல்லை. அப்ப இதே நிலையில நாம் இருந்தோம் சொன்னா நாளை அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நமக்கு எதிராக முனுசாமி வந்து நிற்பான், கந்தசாமி வந்து நிற்பான், டேவிட் வந்து நிற்பான், சோசப் வந்து நிற்பான், எல்லாரும் சொல்லுவான், யா அல்லாஹ் இவர் தொழுகைக்கு சென்றார், இவர் வேதத்தை படித்தார், அதன்படி நடந்தார், ஆனால் எனக்கு சொல்லவில்லை, எனக்கு இவர் வழிகாட்டவில்லை என்று சொல்லுவார். அப்போது நாமும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவோம். ஆகவே இந்த சத்திய மார்க்கத்தை பிறகு சொல்வது நம்முடைய கட்டாய கடமை. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையும் நாம் பெறலாம், ரஹமத்தான வாழ்க்கையை பெறலாம். சுன்னத்தான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் போது உண்மையாக அல்லாஹ்வுடைய நேசர்களாக, அவுலியாக்களாக நீங்கள் ஆகிவிடலாம். அப்படிப்பட்ட பேர் பெற்ற பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபூ தாலிப் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? என் அருமை மகனே, எனக்கு நோவினை தராதீங்க, எனக்கு மனவேதனை கொடுக்காதீங்க, எதிரிகள் எல்லாம் உங்களை கொன்று மட்டும் மிரட்டுறாங்க, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. யார்கிட்ட சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் சொல்லுகிறார், என் அருமை மகனே, எனக்கு நோவினை கொடுக்காதீங்க, எனக்கு மனவேதனை கொடுக்காதீங்க, உங்களை கொண்டு விடுவேன்னு சொல்லிட்டு அந்த எதிரிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பெரிய தந்தையே, இந்த காபீர்கள் என்னிடம் கொண்டு வந்து சூரியனை வலது கையில் வைத்தாலும் சரி, சந்திரனை என்னுடைய இடது கையில் வைத்தாலும் சரி, நான் இவர்களிடம் இணங்கி போக மாட்டேன். இந்த சத்திய மார்க்கத்துல எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஒன்று, இந்த மார்க்கம் மேலோங்கும் வரை நான் பாடுபடுவேன், அல்லது இந்த மார்க்கத்துக்காக என் உயிரை கொடுப்பேன். ஒன்று, அதாவது வெற்றி அல்லது வீர மரணம். மூமின்களுக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாதுங்க, முஸ்லிம்களுக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. அவன் செத்தாலும் சொர்க்கத்தில் இருப்பான், காஃபிர் செத்தால் நரகத்தில இருப்பான். அதனால இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்திய மார்க்கத்துக்காக பாடுபடுங்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறலாம். காபிர்களுடைய திருப்தியை பெறுவதற்காக வாழாதீர்கள், அதன் மூலமாக நரகத்தை நாம் அடைவோம். இந்த உலகத்துல நீங்கள் யாரை நண்பர்களாக எடுத்துக்கொண்டீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வுடைய அருளை என்றென்றும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.